வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றை விட இன்று வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஓரிரு இடங்களில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. அதாவது 39 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்பது இன்று தமிழகத்தில். அதிலும் வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து இதே வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கிலிருந்து 3ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு அரபிக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. அதேவேளை தென்னிந்திய பகுதியின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. வங்கக்கடலிலும் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மெல்ல மேற்கு நோக்கி முன்னேறி வரும். அதே வழியில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வு நேரடியாக குமரிக்கடலுக்கு வராமல் நிலநடுக்கோட்டு ஒட்டியே தெற்கு நோக்கி பயணித்து நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில். இன்று மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். நேற்றை விட இன்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் பெரும்பாலான இடங்களில் இன்று 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. பெரும்பாலும் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மேலும் கயத்தார் இந்த இடங்களுக்கெல்லாம் 39 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மதுரை சுற்றியுள்ள இடங்களுக்கும் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்திலும் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்புள்ளது வெயில். அதே வேளையில் மத்திய மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான இடங்களில் 38 டிகிரி செல்சியஸாகவும் ஓரிரு இடங்களில் 39 டிகிரி செல்சியஸாகவும் வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 31, 32, 33 இப்படிப்பட்ட வானிலையாக இருக்க வாய்ப்பது. வெயில் டிகிரி 31, 32, 33 டிகிரியாக இருக்க வாய்ப்பது. ஆனால் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் வெயில் இன்று அதிகரித்து காணப்படும். இன்று மார்ச் மாதம் 29ஆம் தேதி. மழை என்பது இன்று பெரும்பாலும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதி நாகர்கோவில் சுற்றுவட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, நீலகிரி இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வேறு எங்கும் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. இன்று மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை. நாளை மார்ச் 30ஆம் தேதி தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மழை என்பது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 29, 30 தேதிகளில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் வங்கக்கடலில் இருக்கும் சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று தாமதமாக மெல்ல மேற்கு நோக்கி வருகிறது. அதே வேளையில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை ஈர்க்கிறது. இதன் காரணமாக இந்த நிகழ்வு சற்று தெற்கே சென்று நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்பதால் சற்று தாமதமாக தமிழகத்தில் மழை கிடைக்க இருக்கிறது. அதே வேளையில் மார்ச் 30ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். அதே வேளையில் வருகிற நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 30ஆம் தேதியும். அதேவேளையில் மார்ச் 31ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மாலை நேரங்களில் ஓரிரு இடங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, அதேவேளையில் விருதுநகர் மேற்கு பகுதி, தேனி கிழக்கு பகுதி, திண்டுக்கல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 31ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 31ஆம் தேதி. ஏப்ரல் 1ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நிகழ்வு சற்று
மெல்ல மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏப்ரல் 2ஆம் தேதி. ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இந்த நிகழ்வு இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி முன்னேறி வந்தால் நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வால் தமிழகத்தில் பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நேரடியாக தென்மேற்கு வங்கக்கடல் அதாவது தமிழகத்துக்கு வர இருக்கிறது. இதன் காரணமாக ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சியும் நிலை கொண்டிருக்கும் என்பதால் படிப்படியாக தமிழகத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், மேலும் வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் ஏப்ரல் 3ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடகாவிலும் பரவலான மழைப்பொழிவாக ஏப்ரல் 3ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி தமிழகத்தில் மேலும் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஏப்ரல் 5, 6 தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து சற்று மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும். வளிமண்டல சுழற்சி சற்று மேற்கே நகர்ந்தாலும் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 9, 10, 11 தேதிகளில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கடந்த நாட்களில் மழை அமைந்தது போல இப்போதும் மழை அமைய இருக்கிறது. முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், அதே வழியில் மத்திய மாவட்டங்கள், அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு என்று மழை அமையும். படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஏப்ரல் 3ஆம் தேதி தொடக்கமாக இருந்தாலும் ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திற்குமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மழை பெய்வதற்கு முன்னதாகவும் பெய்யும் பொழுதும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வழியில் மழை பெய்து ஓய்ந்த பிறகு அமைதியான சூழலாக இருக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் புழுக்கமாக இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில். அதே வழியில் வெயிலை பொறுத்தவரை இன்று மார்ச் 29, 30, 31 அதே வேளையில் ஏப்ரல் 1, 2, 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்றவாறு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.